நியூஸ் எவர் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தற்போது நாம பார்க்க இருக்கிற பதிவானது அட்டகாசமான ஒரு வேலை வாய்ப்பு, அதுவும் நம்மளுடைய இஸ்ரோ நிறுவனத்திலிருந்து. இஸ்ரோ நிறுவனம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஜாயின் பண்ண ஆசையா இருக்கும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எனப்படக்கூடிய இஸ்ரோ நிறுவனத்திலிருந்து ஒரு அட்டகாசமான வேலையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரோ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் 2024 கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட். அடுத்ததாக இதற்கான வேகன்சி வந்து 224, அதாவது 224 வேகன்சி இருக்கு. என்னென்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிரைவர் பிளேஸ்மெண்ட், இன்னும் ஒரு 5-6 ஃபீல்டில் ஜாப் வேகன்சி இருக்குது. இது லொக்கேஷன் ஆஃப் ஜாப், எந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து பெங்களூர் சைடில். அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், ஐடிஐ, பிஜி டிகிரி, சாதாரண யூஜி டிகிரி, பிஇ, எம்இ, பிடெக், எம்டெக் போன்ற குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு விதமான ஃபீல்ட் லெவலில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா நேற்றைய டேட், அதாவது 27/1/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/2/2024, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஓகே, இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணுறீங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நோ ஃபீஸ். இதற்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ இருக்கும். ஓகே, எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதை பற்றி மேலும் விவரம் அறிய நீங்கள் வந்து வெப்சைட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா www.isro.gov.in இந்த வெப்சைட்ல பற்றி போனீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும். மெயினாக முக்கியமான டீட்டெயில் எல்லாமே நான் இதில் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டேன். இதே நீங்கள் பார்த்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் மற்றபடி இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கேட்டகரியாக இருக்கணும், நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிரைவர் பிளேஸ்மெண்ட் பார்த்தா, அது போக சயின்டிஸ்ட், இன்ஜினியர் வந்து ஒரு 5 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து எவ்வளோனா 55 வேகன்சி இருக்குங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து என்ன 55 வேகன்சி. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து வேகன்சி வந்து 55 இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து அந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா நீங்க பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கிறவங்க வந்து கண்டிப்பா நீங்க எதுக்கு அப்ளை பண்ணலாம்னா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதற்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட், அதுக்குள்ள வேகன்சி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க சயின்டிபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க என்ன முடிச்சிருக்கணும்னா டிகிரி இன் பிஎஸ்சி. ஓகே, நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தா போதும். அதற்கு அடுத்த போஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட். அதற்கு இருக்கக்கூடிய வேகன்சி வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி, பிஜி டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த டெக்னீஷியன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 148. ஓகே, 142 வேகன்சி இருக்குது இந்த டெக்னீஷியன் பிக்கும். அண்ட் அனதர் ஒன் டிராஃப்ட்மேன் பி, அதுக்கு ஒரு வேகன்சி 142. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் வேறு அதிக வேகன்சி இருக்குது. 142 வேகன்சி. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஓகே, அதில் டெக்னீஷியன் பிக்கும் நீங்கள் அந்த டிராஃப்ட்ஸ்மேன்ஸ்க்கும் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா போதும்னா 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் அண்டு ஐடிஐ முடிச்சிருந்தா போதும். நீங்கள் ஸ்பியராக இந்த 2 போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதற்கு அடுத்த வேற என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஃபயர்மேன் ஏ, அதற்குரிய வேகன்சி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக குக்கிங்க்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு வந்து 6 வேகன்சி இருக்குதுங்க. அது போக ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் முடிச்சிருந்தா போதும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, www.isro.gov.in. அதில் மெயினாக இந்த டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்துன்னா பிப்ரவரி 16 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இவ்வளவுதான் இந்த அட்டகாசமான ஒரு வேலை வாய்ப்பு. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ஷேரா கிடைக்கும்.
கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமா சப்ஸ்கிரைப்பும் நாங்க எங்களோட பதிவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.